கணபதியே வருவாய். மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க ஓகே ஃபைன். அப்போ எப்படி அது நிகழ்கிறதுன்னு போது அவரோட அறியாமை தான் காரணம். இந்த மெகா எடுக்கிறதுக்கு யார் சொல்லித்தரா? யாரும் சொல்லித்தராங்களா? புரோக்கர் சொல்லித்தராங்களா? இங்க இருக்கிற புரோக்கர்லாம் கோச்சிக்கு போறாங்க வர இல்லை, இங்க இருக்கிற புரோக்கர்கள் யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களும் தெரிந்தவர்கள். நம்ம இதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம புரோக்கர் மேல பழைய போட்டிடலாமா அப்படின்னா நம்ம ஏன் போய் அதை எடுத்தோம் அப்படின்றது ஒண்ணு. அப்போ இந்த இடத்துல என் சக்திக்கு உட்பட்டு இது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நம்பர் மாறும். அதுதான் எழுதி போட சொன்னேன் நான். எல்லாருமே கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாருமே நான் சொன்ன ஒரு வருஷம் நான் ட்ராக்ல இருக்க போறேன். உங்களை ஒரு வருஷம் நான் ட்ராக் பண்ண போறேன் இங்க இருக்கிற எல்லாரையுமே. சரியா? நான் அனுப்புறதுக்கு பதில் அனுப்புனீங்க அப்படின்னா நீங்க ரைட்டான ட்ராக்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போ என் சக்திக்கு உட்பட்டே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு தனிநபரும் தன்னுடைய சக்தி என்ன அப்படின்றத பிளாக் அண்ட் ஒயிட்ல எழுதணும், எழுத்து மூலமாக. என் சக்திக்கு உட்பட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய ட்ரேடிங் கேபிட்டல் எவ்வளவு, வியாபார முதலீடு எவ்வளவு, அந்த முதலீட்டில் எந்த அளவு இழப்பானது உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை பாதிக்காது அப்படின்ற ஒரு தொகையை நிர்ணயம் பண்ண வேண்டும். அதன் பிறகு அந்த தொகையை 20ஆக நீங்கள் பிரிக்க வேண்டும் குறைந்தபட்சம். அப்போ ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க் என்னன்றது அந்த தொகை தான் நிர்ணயம் பண்ண வேண்டும். இதுதான் உங்களை நீங்கள் ஃபினான்ஷியலா எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய முதல் விதிமுறை. ரெண்டாவது, வாய்ப்பு வரும்போது மட்டுமே ஈடுபட வேண்டும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு படம் இருக்கு. என்ன படம் இருக்கு? ஒரு கொக்கு படம் இருக்கு. அந்த கொக்கு என்ன பண்ணுது? மீனை கவுது. நல்லா ஞாபகம், அது நல்லா பாருங்க. ஒரு கொக்கு எப்ப இந்த மாதிரி தண்ணிக்குள்ள முங்கும், தலைவிடும்? மீன் வந்தா மட்டும்தான் உள்ள இறங்கி கொத்தும். அது வரைக்கும் என்ன பண்ணும்? அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒத்த கால வர காத்துட்டு இருக்குன்றாரு. உங்க பேர் சொல்லுங்க. பால். சூப்பரா சொன்னாரு. அது வெறுமனை மட்டும் காத்து இல்ல, ஒத்த காலில் காத்துட்டு இருக்கோம் மீன் வர வரைக்கும். இன்னொன்னு கூட சொல்லுவாங்க. உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கொக்கு. நல்ல சத்தமா என்ன சொல்லுங்க. அத வாக்கியத்தை சொல்லுங்க. ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவு வாடி இருக்குமாம் கொக்கு. இல்ல, செய்யுள் கரெக்ட் தான் இல்லையா? கொக்கு தான் வார்த்தை வசம். நமக்கு அது காத்து இருந்தால்தான் நமக்கு ட்ரேடிங்க்கு போறோம் இல்ல.
ரைட், தேங்க்யூ சார். அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமே. அப்போ அந்த கொக்கு மீன் வர வரைக்கும் காத்து இருக்குதுன்னு சொன்னாங்க. பால் என்ன சொன்னார்? ஒத்த காலில் காத்துன்னு இருக்குன்னாரு. இல்லை, ஒத்த காலில் தவா இருக்கிறான் பாருன்னா என்ன சொல்லுவாங்க? உடாப்படியா நிற்கிறான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த கொக்கு உடாப்படியா நிற்கிது. எதுக்கு? மீன் வர்றப்ப தான் நான் கொத்துவேன். சோலைராஜ் என்ன சொல்றாரு? அது சாதாரண கொத்தாது சார், சாதா மீன்லாம் வேணாம், ஒரு மீன் நல்லா பெருசா தேவையான மீன் வரும்போது மட்டும்தான் கொத்தும். அப்போ ஒரு கொக்கே தன்னுடைய இறைக்காக ஒரு திட்டமிட்டு காத்திருந்து அப்புறம் கொத்தி அது இறை எடுக்கும் போது, அது ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ட்ரேட் பண்ணியிருப்போம். எதுக்கு இதில் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஏதோ ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் தான் நீங்கள் திட்டமிட்ட ட்ரேடாக இருக்கும். மீதி ட்ரேட்லாம் ஏதோ போகிற போக்கலாம், சரி வாங்க இது ஏறுற மாதிரி இருக்கும், அதை வாங்க, இது இறங்குற மாதிரி, இதை ஷார்ட்டு, அதை பண்ண இதை பண்ண. கடைசியில் பார்த்தா திட்டமிட்ட 2 ட்ரேடில் ஒரு 2000 சம்பாரிச்சிருப்போம். திட்டமிடாத மீதி 8 ட்ரேடில் 8000 லாஸ் ஆகிருக்கும். அப்போ இந்த லூஸ் ட்ரேட்ஸ்னு சொல்லுவோம். இந்த கொக்கு படம் பார்த்தீங்கன்னா இது நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த கொக்காது பிளக் பிளக் பிளக்கு தண்ணியில் அடிச்சுனே இருக்குமா? இல்லை, நம்ம அடிச்சுனே இருக்கிறோம் தானோ இல்லை. பொழுது விழிஞ்சு பொழுது போனால் பிளக் 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 பிளக். எதில் மீன் மாட்டிச்சு எண்ட் ஆஃப் த டே கேட்டால் எங்கே பாக்கெட் கிழிஞ்சு தான் மிச்சம் இல்லை, இருக்கிறது பிச்சுன்னு போனது தான் இருக்க வழியே எங்கே பாக்கெட்டுக்கு வந்துச்சு. அப்போது வாய்ப்பு வரும்போது மட்டுமே நாம் சார் லஞ்ச் எத்தனை மணிக்கு? இது எல்லாமே லைஃப் சேவிங் ட்ரக் மாதிரி. லைஃப்ன்றதுங்க நம்ம கேபிட்டலை குறிக்குது. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்களும் லைஃப் சேவிங் ட்ரக் மாதிரி, உங்கள் கேபிட்டலை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ வாய்ப்பு வரும்போது மட்டுமே ஈடுபட வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். 3வது விஷயம், கண்ணில் பார்த்த கணக்கில் எடுக்க வேண்டும். உங்கள் பேர் சொல்லுங்க சார். பாலசுப்ரமணியம். ஒரு நிமிஷம் உங்க கருத்தை சொல்லுங்க அதை பத்தி. எடுக்கலன்னா கடன்னு கண்ணு மூடி முடிக்கிறதுக்குள்ள திருப்பி கீழே வந்துடும் சார். அது மாதிரி நிறைய ட்ரேடிங்ல நான் அனுபவப்பட்டிருக்கேன் சார். தேங்க்யூ. ஏன்னா இந்த வாக்கியத்தில் படிக்கும் போதே சார் சிரிச்சிட்டாரு. அட இதைத்தானே தினம் பண்ணின்னு இருக்கிறோம். நம்ம கண்டில் பார்த்த லாபத்தை தினம் தான் பார்க்குறோம் இல்லை, கணக்கில் கொண்டு போய் சேர்த்தாதான் அது நம்ம லாபம். அப்போ கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் சேர்க்க வேண்டும் என்ற விதிமுறையை நாம் அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுடைய வியாபாரம் முழுமையடைகிறது. திருச்சியில் இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தப்போ ஒரு நண்பர் கேட்குறதுக்கெல்லாம் படார் பதில் சொல்லிட்டு வந்தார். கமாடிட்டியில் அவர் எக்ஸ்பர்ட் வேறு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்புறமா அப்போது நாங்கள் ஒரு சின்னதாக கணக்கு போட்டோம். என்ன கணக்கு போட்டோம் அப்படின்னா, இப்போ ஒருவேளை 1 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இருக்குன்னு எடுத்துக்கலாம். 1 லட்சம் ரூபாய் முதலீடு. இந்த 1 லட்சம் ரூபாயை 1 வருடம் கழித்து 1 லட்சம் ரூபாய் 1 வருடம் கழித்து எவ்வளவாக மாற வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு கேள்வி கேட்டேன். நம்ம இங்கே எடுத்துக்கலாம், ரேண்டமா எடுத்துக்கலாம். நீங்க சொல்லுங்க சார். 1 லட்சம் ரூபாய் இருந்தால் 1 வருஷம் கழிச்சு எவ்வளவு மாறணும்னு நீங்க நினைக்கலாம்? ஒரு நம்பர் சொல்லணும்னா 1,25,000. ஓகே பின்னாடி யாராவது? 1,15,000. பின்னாடி உங்ககிட்ட 1 லட்சம் இன்னைக்கு இப்போ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 லட்சம் கழிச்சு எவ்வளவு அது மாறணும்னு ஆசைப்படுறீங்க? அதான் இப்போ கேள்வி. ஜெயக்குமார் சார் சொல்லுங்க. 1,55. அப்புறம் உங்க பேரு சேகர் சொல்றாரு. டபுள்னா எவ்வளோ சார்? 1 lakh 2 lakh ஆகணும். வேற பேர் சொல்லுங்க. சத்தமா? மோகன். டிஆர் மோகன் 10 times. எவ்வளோ அது? எவ்வளோ சார்? 10 lakhs. 10 lakhs. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம்.
இப்போ நம்ம சேகர் சொன்னதை கோலா வச்சுக்கலாம். இப்போ சேகர் எவ்வளோ வரணும்னு சொன்னார்? 10 lakhs. அது ஆக்சுவலாக 9 lakhs + 1 lakh வருது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு கணக்குக்கு ஈஸியாக இருக்கணும், 10 lakhs வச்சுக்கலாம். இப்போ 10 lakhs சம்பாதிக்கணும் ஒரு வருஷத்தில் அப்படின்னு இப்போ சேகர் சொல்லியிருக்கார். மோகன் சொல்லியிருக்கார். சேகர் என்ன சொன்னார்? 2 lakhs தான் சொன்னார். ஓகே, இப்போ 10 lakhsக்கே போகலாம். ஆஃப்டர் 1 year 10 lakhs நம்ம சம்பாதிக்கணும். அப்போது 12ஆல் வகுத்தனா மாதம் எவ்வளோ வருது? எவ்வளோ? 80? ஓகே, 80,000 per month. ஸோ per week இது 4ஆல் வகுத்தீங்கன்னா 20,000 per week. ஒரு நாளைக்கு 5 நாள்னு வச்சோம்னா 4,000 ரூபா per day. இப்போ 4,000 ரூபா per day சம்பாதிச்சா 10 times சம்பாதிக்கலாம் அப்படின்றது. நான் திருச்சியில் பேசும்போது அவர் சொன்ன இலக்கு எவ்வளோன்னா 5 lakhs. 1 lakh எவ்வளோ ஆகணும்? 5 lakhs ஆகணும் சொன்னப்போ அவர் கணக்கு போட்டப்போ 4,000க்கு பதிலாக அது எவ்வளோ வரும்? 2,000 வந்துச்சு. அப்போது 2,000 ரூபா per day சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்தில் 1,00,000 5 லட்சமாக மாற்ற முடியும் அப்படின்னு இந்த கணக்கு சொல்லுதுன்னு சொல்லும்போது, அந்த குறிப்பிட்ட நபர் பங்கு கமாடிட்டி சந்தையில் தினம் ரொம்ப அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்னார், 2,000 ரூபா போனால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் எடுத்துட்றேன் சார். அப்புறம் என்ன ப்ராப்ளம்? அதுக்கப்புறம் தான் சார் போக முடியல, அது அப்படியே ஆடி ஆடி 10,000 நஷ்டத்தில் போய் முடிஞ்சிடுது. அப்போது 2,000 ரூபா சம்பாதிச்சா அது 5 லட்சமாக மாறும். ஆனால் அந்த 2,000 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்றது அவரோட ஒரு பிரச்சனையாக சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், இப்போது நான் 1 லட்சம் கொடுத்தா நீங்கள் எங்கிட்ட 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு 5 லட்சம் கொடுப்பேன்னு சொன்னால் நீங்கள் எங்கிட்ட பணம் கொடுப்பீங்களா அப்படின்னு. சார் சொத்தையே வைத்து கொடுத்துருவேன் நீங்கள் எனக்கு பண்ணுங்க. ஏங்க நீங்கள் 2,000 சம்பாதிக்கிற ஆள் 2,000 முடிஞ்ச உடனே பொட்டி கட்டின்னு நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்களே அதை சம்பாதிச்சிடலாமே அப்படின்னு சொல்லும்போது, இந்த 2,000 வீட்டுக்கு எடுத்துகிட்டு போன்ற என் நோக்கம் இல்லை சார், எப்படியாவது ஒரு 10,000 5,000 20,000 எடுத்துன்னு போகணுன்னு இருந்தேன். அப்போது 10,000 5,000 20,000ன்னு தோணுச்சே ஒழிய இந்த 1 லட்சம் ரூபாய் ஒரு வருஷம் கழிச்சு எவ்வளவா மாற்றி எடுத்துகிட்டு போகணுன்னு கேள்வி கேட்டப்போ அவர் ஒரு சரியான தொகையை சொல்ல முடியாத நிலையில் இருந்தார். நானாக கேட்டதுனால அந்த 5 லட்சம் வந்தது. ஏன்னா யாருமே சொல்லலை 5 லட்சம்ன்றதுனால சரி 5 லட்சம் அப்படி. நீங்கள் 5 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ட்ரேடிங்கில் உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டிக்கு உட்பட்டு இருந்துச்சுன்னா, இதுக்கு தேவையான ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு உங்களோட பணமும் மனசும் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் எடுக்க முடியும்ன்றதான் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். 2,000 ரூபா சொன்னோம். இப்போது 1 லட்சம் ரூபாய்க்கு 4,000 ரூபா தினம் எடுப்பது என்பது ஸ்டில் ட்ரேடிங்கில் பாசிபிள், எல்லாருக்குமே இல்லை. அந்த ரிஸ்க் எடுக்க தங்களை தகுதிப்படுத்தி கொண்டவர்களும் அந்த ரிஸ்க் எடுப்பதற்கான பணத்தை கையில் வைத்திருப்பவர்களும். அப்போது இந்த கண்ணில் பார்த்த லாபம் 4,000 ரூபான்றது இலக்கு வச்சுட்டு வேலை பார்த்தாருன்னா, 4,000 ரூபாய் வந்துச்சா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாருன்னா அவருக்கு அது சாத்தியம். அப்போது எவ்வளவு லாபத்தை எடுக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயம் பண்ணுபவர்களுக்கு வெற்றி அப்படின்றது அருகாமையில் இருக்கிறது. ஏன்னா என்ன பண்ணணும்னு தெரியல. கடலில் நான் ஒரு கதை ஒன்று சொல்லுவேன் எல்லா நிகழ்ச்சியிலுமே கூட. இப்போ நம்ம கடலில் போய் மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னா, போட் இருக்குது, வலை எடுத்துக்கிட்டு போகிறோம். வலையை எடுத்து கடலில் வீசினா அந்த வலையில் எவ்வளோ மீன் பிடிக்க முடியும்? எவ்வளோ மீன் பிடிக்கலாம்? அந்த வலை எவ்வளோ கொள்ளுமோ அவ்வளோ மீன் பிடிக்கலாம். சரி, அந்த மீனை எல்லாம் பிடிச்சி போட்டில் கொட்டியாச்சு. திரும்ப வலை போடுறீங்க, வலை நிறைய மீன் போட்டில் கொட்டுறீங்க. அப்போது எவ்வளோ மீன் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும்? இந்த போட்டு எவ்வளோ தாங்குமோ அவ்வளோ. போட்டும் ஃபுல்லாகிடுச்சு. வீட்டுக்கு போகலான்னு இப்படி திரும்பி கடலை பார்த்தா கடல் பூரா மீன். இப்போ என்ன பண்ணுறது? மனசு வரல.
எல்லா மீனையும் பிடிச்சின்னு வீட்டுக்கு போகலான்னு இருக்கிறோம். வீடு போய் சேருவோமா? முடியாததா உண்மை. அதை தான் நம்ம தினம் கமாடிட்டி மார்க்கெட்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். வீசுகிறோம், 500 ரூபா கிடைக்குது, வீசுகிறோம் 1000 ரூபா கிடைக்குது, வீசுகிறோம் 2000 ரூபா கிடைக்குது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோமா? இல்லைங்க, கடல் பூரா மீன். திரும்பி பார்த்தா அது ஏறுது, இது இறங்குது, இது இறங்குது, அது இறங்குது, ஏதோ ஒரு டிப்ஸ் வந்துருக்குது, அது வந்திருக்கு, எல்லாம் போடு. அப்போது வீட்டுக்கே போக முடிய மாட்டேங்க. நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்றத ஒரு கணக்கு, அதுக்காக தான் இந்த இடத்துல போட்டேன் நான். 1 இயர் கோல் அப்படின்னு போட்டேன். நீங்கள் 10 லட்சம் சொன்னப்போ ஐயோ 10 லட்சம் அப்படின்றது முதலுக்கே மோசம், ரொம்ப பேராசை அப்படின்னாலும், ஒருவேளை மோகன் அதுக்கு தயாராக இருந்தாருன்னா இதுக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அதுக்கு அவர் தன்னை உட்படுத்தி கொண்டால், அதற்குண்டான முதலீட்டை அவர் தயார் பண்ணி கொண்டால், அதற்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான தைரியம் அவருக்கு இருந்தால், விதிமுறைகளை பின்பற்றக்கூடிய மன உறுதி இருந்தால், அது அவருக்கு சாத்தியமே. அதனால் அவருக்கு சாத்தியம்ன்றது மற்றவருக்கு சாத்தியமான இல்லை. ஏன்னா ஐயோ 4000 அப்படின்றது நமக்கு இதயம் வலித்தால் அது பணம் உங்களது இல்லை, அது போடக்கூடாது. இப்போ எதை சொன்னால் இங்கே வலி இருக்காதோ அந்த தொகை, இதை பற்றி நம்ம பேசணும். ரைட். ஸோ நான் உங்களுக்கு இந்த தொகையை போடும் பொழுது அப்படியே மற்றதையும் கூட போட்டு காமிச்சிடலாம். தினம் 4000க்கு பதிலாக 2000 பெர் டே சம்பாரிச்சா எவ்வளோ மாறிடும்? அது 5 lakhs இல்லையா? அதே 1000 சம்பாரிச்சோம்னா இல்லையா? டபுள் யாரோ சொன்னாங்க, நான் சேகர் தான் டபுளா? ஸோ அப்போ ஒரு தினம் ஒரு 1000 ரூபா கமாடிட்டி மார்க்கெட்டில் சம்பாரிச்சாவே உங்கள் பணம் டபுள் ஆகிடும். 1000 ரூபாயை சம்பாதிக்கிறது இல்லை, 1000 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் டபுள் ஆகிடும். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுன்றது நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் இல்லை சார்? அது கண்ணிலே நிறைய தடவை பார்த்துருக்கோம். அப்படி ஒரு தடவை வாங்கிட்டு ஒரு மெகா வாங்கினா அது 10 பைசா 5 பைசா 20 பைசா அப்படி போனாவே நமக்கு 1000 ரூபா வந்துடுது. அது கண்ணில் பார்த்துருக்குறோம். அப்போது அதை எடுத்துக்கிட்டு போனதுன்ற ரொம்ப குறைவு. 1000 ரூபாய் இருந்தாவே நீங்கள் டபுள் ஆக்கிடலாம். 500 ரூபா சம்பாரிச்சா இந்த தொகையெல்லாம் எந்த பேங்க்கில் போட்டால் வரும்? எங்கேயும் வராது. ஒரு 500 ரூபாயை நீங்கள் சம்பாரித்து அதை முறையாக கண்ணில் பார்த்த லாபம் கணக்கில் வந்து தொடர்ந்து நீங்கள் அதை உங்கள் அக்கௌண்ட்டில் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வேர்ல்டு கிளாஸ் ட்ரேடர். ஆனால் இது வரைக்கும் இந்த 500 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறவங்களாம் நம்ம ரொம்ப கேவலமாக பார்த்தோம் இல்லை? 500 ரூபா பண்ணுறதுக்கு நான் கொடுக்குற எக்ஸாம்பிள் யார் மனத்தையும் புண்படுத்துவதற்கு இல்லை, அதனால் யாரும் தவறாக நினைச்சிக்காதீங்க. குறிப்பாக புரோக்கிங் கம்யூனிட்டி நண்பர் தான் சொல்லுவார். நான் புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி ஒரு மினி ஒன்று குருடு வாங்கு அப்படின்னு சொன்னேன். என்ன ரேட்டு அப்படின்னு கேட்டார். நான் சரி இந்த ரேட்டுன்னு கொஞ்சம் யோசித்தேன். உடனே அந்த டீலர் சொன்னார், சீக்கிரம் சொல்லுங்கள் சார், இன்னொருத்தருக்கு 10 லாட் குருடு போட வேண்டியிருக்கு அப்படின்னு. ஒன்று ஏதோ பெரிய ட்ரேடர் வெயிட்டிங்கில் இருக்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண வெகு சாதாரண ஆளாக அவர் பார்வையில் பண்ணும்போது நம்ம கூசி குறுகி குனிகி எனக்கும் ஒரு 2 லாட் போடுவா அப்படின்னு சொன்னேன் சார். நேரம் இதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு அவர் யாருக்காவது 10 லாட்டு போட்டோம் 100 லாட் போட்டோம். பட் உங்களுக்கு என்ன வாங்கணுமோ அதில் ஸ்டடியாக இருங்க. அதுக்கு சர்வீஸ் கொடுக்குற புரோக்கர்கிட்ட வேலை பாருங்கள். உங்களுடைய வியாபாரத்தை குறைத்து மதிப்பிடக்கூடிய, உங்களுக்கு மரியாதை கொடுக்குற இடத்துல தூரம் நின்றுக்குங்க அப்படின்னு கூட சொன்னேன் நான். ஆக இந்த இடத்துல அந்த 500 ரூபாய் அப்படின்றது பெரிய பணம். உங்கள் பணத்தை டபுளாகக்கூடிய கிட்டத்தட்ட பணம் அது இல்லை? அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புன்றது அது எனி டைம் ஹேப்பன் இல்லை? ஒரு எவ்வளோ நேரத்தில் நடக்கும் சார் 500 ரூபா எடுக்கிறது? உங்கள் பேர் என்ன சொன்னீங்க மேடம்? உங்கள் மேடம் பேர் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நேரத்தில் ஒரு 500 ரூபா சம்பாதிக்கணும்? எவ்வளோ நேரம் ஆகும்? ½ அன் ஹவரில் எடுத்துடலாம். ஸோ அங்கே அனுகுமார் மேடமும் சொன்னாங்க. உங்கள் பேர் என்ன தர சொல்லுங்கள்? உட்காருங்க. பாலசுப்ரமணியம் சாரும் சொல்கிறாங்க, இந்த 500 ரூபா எடுக்கிறதுக்கு ஆகக்கூடிய நேரம் எவ்வளோ? ஒரு அரை மணி நேரம் சார். 500 ரூபா ஒரு அரை மணி நேரம் வேலை பார்த்து ஒரு 500 ரூபா எடுத்துன்னு போனாவே அது டபுள் ஆகிடுது போகுது பணம் இல்லை? இதை நீங்கள் இலக்கு நிர்ணயிக்கும் பொழுது தெளிவாக கண்ணுக்கு புடப்படும். அதுக்காக தான் எழுதி போட்டேன் இந்த இடத்துல. எனக்கு எவ்வளோ தேவை, ஒரு வருஷம் கழித்து என் பணம் என்னவாக மாற வேண்டும்னு நீங்கள் எழுதும்பொழுது
மார்னிங்லேருந்து உங்ககிட்ட சொன்னேன், இலக்கு நிர்ணயம் பண்ண வேண்டும். கோல் செட்டிங் பற்றி பேசணுமா? இந்த கோல் செட்டிங்கில் நீங்கள் இதை எழுதியிருந்து உங்களுக்கு தினசரி எடுக்க வேண்டிய தொகை இவ்வளோன்னு எழுதி, அஃப்கோர்ஸ் அதுக்கு பஃபர் வேணும் உங்களுக்கு. எல்லா நாளும் 500 இருக்கா, சில நாள் 500 நஷ்டமானாலும் ஆகும். அப்போ அதுக்கும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து, அதுக்கு உங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட், நம்பர் ஆஃப் வின்னிங் டேஸ் அப்படின்றப்போ அந்த தொகையை கூட கொஞ்சம் கூட்டி, ஓகே, ஏன்னா நீங்கள் லூசிங் ட்ரேட்ஸ்க்கான ஒரு ப்ரொவிஷனை கொடுக்கும்போது இந்த ஒரு இலக்கு நிர்ணயம் கண்டிப்பாக பண்ண முடியும். ஆக சக்திக்கு மீறிய பொசிஷன் எடுக்க மாட்டேன், வாய்ப்பு வரும்போது மட்டுமே ட்ரேடில் ஈடுபடுவேன், கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுப்பேன். கூட என்ன சொல்லியிருக்கேன், 10 வியாபாரத்தில் 3 வியாபாரம் கண்டிப்பாக தப்பாக தான் ஆகும் அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ளே நம்மளை தயார் பண்ணிக்கணும். ஒரு லூஸ் ட்ரேட் வந்துச்சுன்னா, ஒரு இழக்கும் வியாபாரம் செய்யும் பொழுது நமக்கு மைண்ட் ஈஸியாக டிஸ்டர்ப் ஆகிடும். அப்படி டிஸ்டர்ப் ஆகும் பொழுது அடுத்து ஒரு நல்ல வாய்ப்பு வரும், அதை எடுப்பதற்கான தைரியம் இருக்காது நமக்கு. ஏற்கனவே கையை சுட்டு விட்டோம், இப்போ போய் இதே எடுப்பானே அப்படின்னு சும்மா வேடிக்கை பார்க்கும்போது அது ஜிக்கு 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 ஜிக்குன்னு ஏறும். அடைச்ச நம்ம வாங்காத விட்டோமே, நம்ம கணக்கு பிரகாரம் வாங்க வேண்டிய ட்ரேடு தான், ஆனால் போன ட்ரேடு லாஸ் ஆனதுனால இந்த ட்ரேடை நம்ம எடுக்காமல் வெயிட் பண்ணும்போது அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்குறது. அப்போது 10 ட்ரேடில் 3 ட்ரேட் தப்பாகுன்ற ஒரு மனம் நம்மிடம், அந்த ஒரு ட்ரேடு தப்பாகுனாலும் நம்ம அடுத்த ட்ரேடு நமக்கு சரி ட்ரேடை மிஸ் பண்ணாமல் எடுக்கக்கூடிய மனநிலை வேண்டும். அதுக்காக தான் 10ல் 3 தப்பானாலும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 10ல் 3 தப்பானாலும் அப்படி சொல்லும்போது நான் ஏதோ 10ல் 3 ட்ரேட் தப்பாகனு ரிசர்ச்லாம் கண்டுபிடிச்சி சொன்ன மாதிரிலாம் கிடையாது. இது பொதுவாக வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய விஷயம். அதாவது நீங்கள் 10 முடிவு எடுத்தால் 3 முடிவுகள் தவறாதான் ஆகும். நீங்கள் எதை பண்ணீங்கனாலும், இருந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து முடிவெடுக்கக்கூடிய நபராக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது நான் சொல்லலை, டாடா ஸ்டீல் நிறுவனத்தினுடைய பழைய மேனேஜிங் டைரக்டர் ஒருத்தர், ரிஷிகுமார் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு டெலிவிஷன் இன்டர்வியூவில் சொன்னார். ஏன்னா டாடா ஸ்டீல் எவ்வளோ பெரிய கம்பெனி, அதில் அவர் தினம் நிறைய முடிவு எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவரே சொன்னார், நான் எடுக்கக்கூடிய முடிவுகளை நிறுவனத்திற்கு பல கோடிகள் லாபத்தையும் தவறானால் பல கோடி நஷ்டத்தையும் கொடுக்கும். இருந்தாலும் 10ல் 3 முடிவு தவறாகும் என்ற அடிப்படையில் நான் முடிவு எடுப்பதை தள்ளி போடுவதில்லை, தொடர்ந்து முடிவு எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ரெண்டாவது, பேரட் தியரின்னு ஒன்று இருக்கு, 80-20. எதை போட்டிங்கனாலும் 80-20 போட்டுடலாம். அப்படின்னா உங்களுக்கு 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று 10 ட்ரேடில் 8 ஜெயிக்கலாம், 2 லாஸ் ஆகலாம். இல்லைன்னா 10 ட்ரேடில் 8 லாஸ் ஆகலாம், 2 ஜெயிக்கலாம். இதில் ஏதோ ஒன்று நடந்துன்னே இருக்கும் இப்போ அப்படின்னு ஒரு தேரி ஒன்று இருக்கு. உண்மையா? இந்த தேரி உண்மையா? உங்களுக்கு எப்படி ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸில் 10ல் நீங்கள் 8ல் ஜெயிக்கில் இருக்கீங்களா, 8 லாஸில் இருக்கீங்களா? இந்த தேரி உண்மையான ஏன் கேட்குறேன்னா, 10ல் 8 ஜெயிக்கிறதப்போ யாருமே சத்தம் வரல, காமமாக இருந்தீங்க. பட் லாஸ்ன்னும் போது சலன்னு சத்தம் வருது. ஆமாம் ஆமாம், 10ல் 8 லாஸ் ஆகும். அதுக்கு தான் சார் இங்கே வந்திருக்கிறோம். இது தனியாக வேற ஏன் கேட்குறீங்க ப்ராக்கெட் போட்டு? இது எல்லாமே அப்படி தான் அப்படின்னு. உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். ராமசுப்ரமணியம். உங்கள் பேர்? சுரேஷ்குமார். ஸோ இங்கே ராமசுப்ரமணியம் சரி, சுரேஷ்குமார் என்டார்ஸ் பண்ணுறாங்க. இது போய் தனியாக வேற எங்கே கேட்பானே, எல்லாம் அந்த கேட்டகரி தான் சார். அதை தான் எப்படி சரி பண்ணணும் தான் இப்போ வந்திருக்கிறோம் அப்படின்றது தான். ஆக இந்த பேரட் தியரி சொல்கிறதும் அதான். அப்போது 10ல் 8 அப்படின்றது நம்ம சைடில் ப்ராஃபிட் சைடை பற்றி யோசிப்போம். நம்ம தான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுற ஆள் இல்லை இன்னிலேருந்து இப்போதுலேருந்து. அதனால் பொறுத்த வரைக்கும் 8 ட்ரேட் ஜெயிக்கிறதா எடுத்துக்கலாம். 2 ட்ரேட் போட்டோம், நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. அப்போது 2 ட்ரேட் தப்பானாலும் நான் தொடர்ந்து சரியான வியாபார வாய்ப்புகளை பயன்படுத்துவேன் அப்படின்ற முடிவு எடுக்கும் பொழுது நாம் வெற்றியாளராக மாறுகிறோம். அதனால் உங்களுக்கு 2 விஷயத்த சொல்லிட்டேன். ஒன்று வியாபாரத்துக்கான விதிமுறைகள், நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விதிமுறைகள். ரெண்டாவது இதுதான் வியாபாரத்துக்கான விதிமுறைகள். முதலீட்டுக்கான விதிமுறைகளும் சொன்னேன். இந்த 2 தரப்பு விதிமுறைகளை ஒழிக்க செய்து கொண்டே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதில் வெற்றியாளர்களே. இந்த விதிமுறையை செயல்படுத்தும் போது இன்னொரு விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சு, இஃப் யுவர் என்ட்ரி இஸ் ரைட் is right. If your entry is right, everything is right. If your entry is wrong, everything is wrong.
நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு அனலைசிஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக இந்த இடம் வந்தால் வாங்குவேன்னு முடிவு பண்ணி எழுதி வச்சுருந்த அந்த இடத்துல மட்டும் வாங்குற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது குறைவாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு லாபத்தை கொடுக்குற ஒரு ட்ரேடாக முடியும். ஒருவேளை அந்த என்ட்ரின்றத நீங்கள் திட்டமிட்ட என்ட்ரியாக இல்லாமல் ஏதோ ஒரு மூன்றாம் சக்தியினாலோ இல்லை நீங்களோ போகிற போக்கில் எடுத்த ஒரு முடிவாக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு எவ்ரிதிங் இஸ் ராங் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அதுக்கப்புறம் ஏறும். நீங்கள் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கும். ஆக இந்த என்ட்ரி அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். வாய்ப்பு வரும்போது மட்டுமே நீங்கள் ஈடுபட வேண்டும் ட்ரேடில் சொன்னேன். அப்போ வாய்ப்பு வரும்போதுன்னா எப்போ வாய்ப்பு? இந்த இடத்துல நான் 2 இடத்த சொல்லியிருக்கேன். ஒன்று சப்போர்ட், இன்னொன்று ரெசிஸ்டன்ஸ். அந்த சப்போர்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்த கணிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட அந்த பங்கு இறங்கி கமாடிட்டி இறங்கி அந்த இடத்த டெஸ்ட் பண்ணி அது திரும்பும்போது நீங்கள் உங்களை வாங்குவதற்கு அங்கே அதான் போட்டிருக்கேன். சப்போர்ட்டை எடுத்து மேலே போனால் பை. வேற எப்போ வாங்கலாம்? மேலே ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு இடம் போட்டிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு 6105 போட்டிருக்கேன். இந்த 6105 உடைத்து அது மேலே போகும் பொழுது வாங்கலாம். இப்போ வாங்கிறதுக்குன்னு நம்ம 2 இடத்த தான் தேர்வு பண்ணணும். சப்போர்ட்டை எடுத்து மேலே போனால் பை, அடுத்தது ரெசிஸ்டன்ஸை உடைத்து மேலே போனால் பை. இந்த 2 இடத்துல மட்டும்தான் வாங்கணும், வேறு எங்குமே வாங்கக்கூடாது. அப்போ வாங்கிறதுக்கான இடம் அப்படின்னு நம்ம இந்த 2 விதிமுறையை உள்ள போட்டுட்டோம் அப்படின்னா வேற எந்த இடத்துலையும் அதை தொடக்கூடாது. ஷார்ட் போகணும்னா எங்கே போகலாம்? அங்கேயும் 2 இடம் போட்டிருக்கேன். ரெசிஸ்டன்ஸை இடித்து கீழே திரும்பினால் செல், சப்போர்ட்டை உடைத்து கீழே போனால் செல். அப்போ ஷார்ட் போகணும் நம்ம முடிவு பண்ணோம்னா இந்த 2 இடத்துக்கு அருகாமையில் மட்டுமே நாம் நம்மளுடைய என்ட்ரியை கொடுக்கணும். ஷார்ட் வேறு எந்த இடத்திலும் நம்ம வேலை செய்ய மாட்டோம். வேறு எந்த இடத்துலையும் வேலை செய்ய மாட்டோம்னா என்ன பண்ணணும்? கையை கட்டிங்கன்னு சும்மா வேடிக்கை பார்க்கணும். அப்போ நம்ம அந்த ஒரு கொக்கு கதை சொன்னார். என்ன சொன்னீங்க? ஓடு மீன். தேங்க்யூ சார். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவு வாடி இருக்குமாம், காத்து இருக்குமாம். கொக்கு இந்த இடம் தான் அது. இந்த இடத்துக்கு வர வரைக்கும் வாங்குறதுக்கு பொறுமை இருந்தால் தான் நீங்கள் இந்த ட்ரேடுக்கு ஃபிட்டு. இல்லை சார் எனக்கு 7 to 8 தான் சார் ஃப்ரீ, அதுக்குள்ளே ஏதாவது 2 ட்ரேட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் சார் அப்படின்னு உட்காந்திங்கன்னா அப்போ வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் நீங்கள் தான் இருக்கிறீங்கன்றதுக்காக ஒரு 2 ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி பண்ணாக்கா அதுக்கு உன்னோட த்ரில் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இல்லை இந்த ரோவர் கோஸ்டில் ஏரியா உட்காந்த மாதிரி ஏறின சார், கிருகிருன்னு சுற்றிச்சு இறங்கிட்டேன்ற மாதிரி 2 ட்ரேட் பண்ணேன் சார். இதில் ஒரு 500 போச்சு, அதில் ஒரு 1000 போச்சா, அப்புறம் வேலைக்கு டைம் ஆச்சு போயிட்டேன். ஸோ வாய்ப்புகள் வரும்போது தான் நாம் செயல்படணுமே ஒழிய, மீன் வரும்போது தான் நம்ம கொத்தணுமே ஒழிய, நமக்கு ஒத்த காலம் நிற்கிறோன்றதுக்காக நம்ம கொத்தின்னு இருந்தாக்கா அது நமக்கு தேவையான ரிசல்ட்டை கொடுக்காது. அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது எப்படி நீங்கள் சரியான இடத்தில் வாங்க வேண்டும் நான் சொன்ன விதிமுறையை உங்களுக்கு நாங்கள் விளக்கி சொல்லியிருக்கிறேன். அடுத்த ஒரு முக்கியமான விதிமுறை, என் சக்திக்கு மீறி பொசிஷனை எடுக்க மாட்டேன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த சக்திக்கு மீறியது எது